அருள்சாரல் அன்பர்களுக்கு என் இனிய மாலை வணக்கம். இன்றைய பதிவில் சிவபுராணத்தின் 3வது வரியான கோகழி ஆண்ட குருமணி தன் தாள் வாழ்க என்பதன் உட்பொருளை பார்ப்போம். கோகழி என்ற சொல் திருவாவடுதுறை என்னும் சிவதலத்தை குறிக்கும் என்று சிலர் கூறுவதுண்டு. கோ என்ற சொல் ஆ என்ற பசுவை குறிக்கும். கழி என்பதற்கு கழிந்து போவதென்று பொருள். எனவே கோகழி என்பது பசுத்தன்மை அற்று போதல் எனலாம். திருவாவடுதுறை தலபுராணத்தில் நம் இறைவனார் மாணிக்க வாசகருக்கு அங்கேயும் அருளுபதேசம் செய்துள்ளதாக ஒரு செய்தி குறிப்பிடப்படுகிறது. இதை வைத்து பார்க்கும் பொழுது கோகழி ஆண்ட குருமணி தன் தாள் வாழ்க என்பதற்கு திருவாவடுதுறையில் குருவாக வந்தெனக்கு அருள் புரிந்த இறைவனது பதமலர்கள் வாழ்க எனவும் பொருள் கொள்ளலாம். கோ என்ற சொல் மற்றொரு புறம் அரசனை குறிக்கும், அதாவது தலைமை. கழி என்பது கடற்புறத்தின் துறை, உப்பங்கழி என்று அழைக்கப்படும் கடல் தீவுகளை குறிக்கிறது. அத்தகைய துறைகளின் மாபெரும் துறை திருப்பெருந்துறை என்பதை குறிக்கவே கோகழி என்ற சொல்லாட்சி திருப்பெருந்துறைக்கு தரப்பட்டது. பாதவூரார் அத்தகைய ஒரு கடல் தீவுக்குத்தான் குதிரைகளை வாங்க தன் படைகளோடு சென்றார் என்பது குறிப்பிடத்தக்கது. திருப்பெருந்துறையிலே எம்மை ஆட்கொண்ட ஒப்பற்ற ஆசானின் திருவடிகள் வாழ்க எனவும், குருவிற்கெல்லாம் குருவாய் வந்து குருந்த மரத்தடியில் அமர்ந்த மணி போன்றவனே, எனக்கு திருவடி தீட்சை தந்த குருநாதனே, உன் தாள் வாழ்க என்கிறார் மாணிக்க வாசக பெருந்தகை எனவும் பொருள் கொள்ளலாம். இத்திருவாசக நூலை நாம் உணர்ந்து படித்த பின் நாம் ஒவ்வொருவரும் ஒரு குருவை தேடி போக வேண்டியதில்லை. நம் இறைவனே நமக்கு ஞான குருவாக வருவார். மாணிக்க வாசகரின் சொற்கள் வழியாக குருவாக இருந்து நம்மை ஈசன் ஆட்கொள்வார். இதைத்தான் ராமலிங்க வள்ளலார் வருமொழி செய் மாணிக்க வாசக, நின் வாசகத்தில் ஒரு மொழியே என்னையும் என் உடையனையும் ஒன்றுவித்தே தருமொழியாம் எனில் இனி சாதகமேன் சஞ்சலமேன், குருமொழியை விரும்பி அயல் கூடுவதேன் கூறுதியே என்று திருவருட்பாவில் கசிந்துருகியுள்ளார். தமிழ் மொழியின் சைவ ஆன்மீக சொத்துக்கள் 2. அதில் ஒன்று தேவாரம், மற்றொன்று திருவாசகம். தேவாரம் கடவுளை எழுதி பார்த்தது, திருவாசகத்தை கடவுளே எழுதி பார்த்தார். நன்றி.